வெல்கம் டு குணாஸ் கிச்சன். இன்றைக்கி பூசணி மோர் குழம்பு எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த அளவுக்கு பூசணியை எடுத்துட்டு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பை நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். சீரகம் அரைக்கிறதுக்கு 2 பூண்டு பல், 5 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 3, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நைஸாக அரைச்சிடணும். தண்ணி ஊற்றி நைஸாக நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது தனியாக வச்சுட்டு நம்ம கட் பண்ண பூசணியை வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்துட்டாலே போதும். தண்ணியை இருத்துட்டு நம்ம பூசணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் 3 நாள் சேகரித்த மோர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கடைஞ்சி மோரை எடுத்து வச்சுக்கலாம். இதோட நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்து இதோடு சேர்த்துக்கலாம். வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து கடுகு வெடித்தோன்னே நம்ம கடைஞ்சி வச்ச மோரை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச பூசணியை இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மோர் குழம்பை கொதிக்க விட்டுறக்கூடாது. லேசாக நுர வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இந்த அளவுக்கு வந்தோடனே இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு மோர் குழம்பு ரெடி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.